அதனால் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 22வது தலைப்பாகிய கோயில் திருப்பதிகத்தில் 6வது பாடல் புத்தகத்தை திறந்து பாட்டை எடுத்து வைத்து ஒவ்வொரு சொல்லாக நான் சொல்லுவதை கவனித்தால் கொஞ்சம் புரியும். இறந்து இறந்து அப்படிங்கிறாரு. உன் திருவருடை இடைவிடாது மீண்டும் மீண்டும் இறந்து கெஞ்சி கேட்டு உருக மனம் உருக என் மனத்தினுள்ளே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே எழுகின்ற மேலெழுந்து வருகிற ஜோதியே ஒளி வடிவானவனே, இமையோர் சிறந்தனில் பொலியும். இமையோர்னா வானவர்கள், வானவர்களுடைய தலைகளிலே பொலிகிற தாமரப்பூ போன்ற திருவடி உடையவனேன்னு அர்த்தம். இமையோர் சிறந்தனில் பொலியும், பொலியும்னா விளங்கி தோன்றுகிற கமலச்சேவடியாய். கமலம்னா தாமரை, சே அடி சிவந்த திருவடி. வானவர்களுடைய தலையில எல்லாம் சிவந்த தாமரை மாதிரி இவருடைய கால் சிரங்கள், அது தெரியுதான். சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியாய் அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு பாட்டில் படிப்போம், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர்கள் மணித்தொகை வீரற்றாற்போல். திருவம்பாவையில் வரும். அண்ணாமலையினுடைய அடிக்கமலத்தில் போய் விண்ணோர்கள் கெஞ்சுகிறார்கள். அப்போ அவர்களுடைய தலையில் எது படுது? சிவபெருமானுடைய திருவடி படுது. சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு? சிகப்பாக இருக்கு, சேவடியாக இருக்கு. அந்த சிகப்பு எதனுடைய சிகப்பு? தாமரையினுடைய சிகப்பு. அதனால கமலச்சேவடியாய், சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியாய் அப்படிங்கிறார். திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையிலே எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானே. அதுக்கப்புறம் நிரந்தர ஆகாயம். இந்த 5 பூதங்கள் இருக்குல்ல, நிலம் நீர் காற்று தீ ஆகாயம்னு. இதில் எது நிரந்தரமானதுன்னா ஆகாயம் தான் நிரந்தரமா. ஏன்னா ஆகாயத்தில் தான் மற்றதெல்லாம் இருக்குது. பூமி ஆகாயத்தில் இருக்குது, நெருப்பு ஆகாயத்தில் இருக்குது, நீர் ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் எது நிரந்தரமானது? ஆகாயம். நிரந்தர ஆகாயம். நீர் தண்ணி, நிலம் இந்த மண், தீ நெருப்பு, இது எல்லாமாக நீ இருக்கிறாய். 5 பூதங்களுமாக சிவபெருமானே நீ இருக்கிறாய்னு சொல்ல வர்றவர் நிரந்தர ஆகாயம், நீர், நிலம், தீ, கால். கால்னா காற்று. கால்னா காப்பங்குன்னு வச்சுக்கப்படாது. கால் என்றால் காற்று. ஆய், ஆய்னா இதெல்லாம் ஆகி. இந்த 5 பூதங்களுமாக நீ இருக்கிறாய். அப்புறம் அவை அல்லையாய், அந்த 5 பூதங்களுமாகவும் நீ இல்லையாகவும் இருக்கிறாய். ஒரு இடத்துல அடக்க முடியாதுல்ல சிவபெருமான. 5 பூதங்களில் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ள மட்டும்தானே இருக்காரு. அவை அல்லையாய், 5 பூதங்களுக்குள்ள இல்லாமலும் இருக்கிறாய். அங்கே கறந்ததோர் உணர்வே, அங்க மறைந்திருக்கிற பெருமானே. இன்னொன்று, இந்த 5 பூதங்களுக்குள்ளேயும் மறைந்திருக்காரு. அது ஒரு விஷயம். எப்படின்னு கேளுங்க. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் எதில் இருக்காரு மறைஞ்சிருக்காருன்னா மண்ணில் மறைஞ்சிருக்காரு. காலத்தில திருக்காலத்தில காற்றில் மறைந்திருக்கிறார். திரு அண்ணாமலையில் தீயில மறைந்திருக்கிறார். திரு ஆனைக்காவலில் தண்ணீரில் மறைந்திருக்கிறார். சிதம்பரத்தில் ஆகாயத்தில் மறைந்திருக்கிறார். அந்த மறைந்திருக்கிறத தான் கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். அங்கே கறந்ததோர் உருவே, அதுக்குள்ள மறைந்திருக்கிற உருவமே. அப்போ உருவம் நமக்கு தெரியலை. எதுக்குள்ளே இருக்குது? காற்றுக்குள்ளே இருக்குது, தண்ணியில் இருக்குது, நெருப்பில் இருக்குது, மண்ணில் இருக்குது.
கழித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டின்றே. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை நேருக்கு நேர இன்னைக்கு பார்த்து கண்ணுற என் கண்ணால் நேர பார்த்துட்டேயா. கண்ணுற கண்டு கொண்டு இன்று கழித்தனன் சந்தோஷப்பட்டு சந்தோஷமா இருக்கேன். அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வாராருன்னா, சிவபெருமானே உன்னை நான் கண்ணார கண்டேன் கழித்தேன் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற செய்தி. இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே இமையோர் சிறந்த நில்பொலியும் கமலச்சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே நிரந்தர ஆகாயம் நீர் நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கறந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டின்றே. அடுத்தது பாடல் எண் 6. பாடல் எண் 7. இன்றனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி மற்றொன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே. மதுரையில் தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், கலைத்தந்தை. நிறைய கல்லூரிகள் கட்டியிருக்காரு. பல நூற்பாலைகளுக்கு நூற்பாலை அரசராக விளங்கியவர். அவருடைய துணைவியார் கலையன்னை ராதா தியாகராஜன் இருந்தாங்க. அவங்க திருவாசகத்தில் அருள்நெறி அப்படிங்கிற தலைப்பில் அருளியல், திருவாசகத்தில் அருளியல்ங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்க்குறோம்ல பாட்டு, இன்றெனக்கு அருளி இருள் கடிந்துன்னு, இந்த பாட்டு தான் திருவாசகத்தின் இதய பாட்டுங்கிற அந்த அம்மா அவங்களுடைய ஆராய்ச்சியில். இப்போ இன்று எனக்கு அருளி அப்படின்னா இன்று இப்பொழுதே எனக்கு அருள் செய்து இருள் கடிந்து அறியாமையாகிய இருளை போக்கி. இந்த ஆணவங்கிற இருள் எப்போவுமே நம்மளை உயிரை விட்டு போகாது. அதை அழிக்க முடியாது, ஆனால் அதை கொஞ்சம் ஒதுக்கி அடக்கி வைக்கலாம். அதை சிவபெருமான் செய்கிறார். இருள் கடிந்து அறியாமை இருளை போக்கி உள்ளத்து என்னுடைய உள்ளத்திலே எழுகின்ற ஞாயிறே போன்று உதிக்கின்ற சூரியனைப் போல நின்ற நின் தன்மை. நீ எப்படி நிற்கிற, சூரியன் அப்படியே எந்திரிச்சு வர்ற மாதிரி என் உள்ளத்தில் நிற்கிறாய். நின்ற நின் தன்மை வெளிப்பட்டு நிற்கின்ற உன்னுடைய தன்மையை நினைப்பற நினைந்தேன் அப்படிங்கிறார். அது என்னது நினைப்பற நினைந்தேன்? வேற நினைப்பு எதுவும் இல்லாமல் உன்னையே நினைந்தேன் அர்த்தம். மற்ற நினைவுகளும் என்னை பற்றிய தற்போதமும் அற்றுப்போகும்படி எப்போதும் உன்னையே நினைந்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக நினைப்பற நினைந்தேன் அப்படிங்கிறாரு. நீயலால் பிரிது மற்றின்மை உன்னை தவிர எனக்கு புகலிடம் வேறு இன்மையால் சென்று சென்று எல்லா பொருள்களிடத்திலும் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து வளர்ச்சி இல்லாமல் அணுவைப் போல மிகச் சிறிதாக குறுகி ஒன்றாம் ஒரே பரம்பொருளாயிருக்கிற திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே. கடைசியா முத்தாய்ப்பா ஒன்று சொல்றாரு பாருங்க, ஒன்று நீ அல்லை. இந்த மரம் கடவுளா அப்படின்னா கடவுள் இல்லை. மரத்துல கடவுள் இருக்காரா? இருக்காரு. இந்த மலை கடவுளா? இல்லை. மலையில கடவுள் இருக்காரா? இருக்காரு.
அப்படி பார்க்கணும். எந்த பொருளும் நீ இல்லை, ஆனால் நீ இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. அதான் இங்கே அர்த்தம். ஒன்று நீ அல்லை, எந்த ஒரு பொருளும் நீ இல்லை, அன்றி ஒன்றில்லை, நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. யார் உன்னை அறிய கிற்பாரே, யாரால் உன்னை முழுமையாக அறிய முடியும். ஒன்றாம் அப்படின்னு சொன்னார்ல, ஒன்றாம். இதில் திருப்பெருந்துறை, ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. அப்படின்னா பரம்பொருள் ஒன்று தான், கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தாங்கிறத அதில் சொல்லுது. ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகு இன்பக் கேணி என்றே மிக நன்று பல் வேதம் வரைந்த கை பாரத நாயகிதன் திருக்கைம்பார் பாரதி. இப்ப நீ இல்லாத பொருளே இல்லைன்னு இங்க சொல்றாரு. ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்றில்லை, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகிய அருளோடு நிறைந்தது எது அப்படின்னு தாய்மானவர் கேட்பார். அதனால அது கடவுள் இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை, எந்த பொருளும் கடவுள் இல்லை. ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதான் புரிந்து கொள்ள வேணும். எந்த ஒரு பொருளும் நீ இல்லை, நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்றில்லை. யார் உன்னை அறிய கிற்பாரே, யாரால் உன்னை அறிய முடியும். அறிய முடியாத பரம்பொருளாக நீ இருக்கிறாய் என்கிற செய்தியை இந்த பாடலிலே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இன்றனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய கிற்பாரே. இப்ப பாடல் எண் 8. பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளிப்பரப்பே நீருறுதியே நினைவதேல் அறிய நின்மலா நின்னருள் வெள்ளச் சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துறை உரை சிவனே. யார் உறவு எனக்கு யார் இங்கு ஆர் அகலார் உள்ளார் ஆனந்தம் ஆக்குமென் ஜோதி. பார் அப்படின்னா பூமி, பதம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலிய பதங்கள் இருக்குல்ல, மேல் உலகத்தில் உள்ள பதங்கள். பார் பதம், அண்டம் இந்த யூனிவர்ஸ், இது எல்லாமாய் அனைத்துமாய் இவற்றை உள்ளடக்கிய எல்லா பொருளுமாய் நீ தோன்றுகிறாய். முளைத்து அப்படின்னா தானா உண்டாகிறது. இந்த இலுப்புக்குடி கோயிலில் சாமிக்கு தான் தோன்றி ஈஸ்வரர்னு பேர், சுயம்பிரகாசர்னு. அதுமாரி முளைத்துங்கிறாரு. நம்ம திருநாகர் சுவாமிகள் மதுரையில் போய் பாடுற போது முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானை. எல்லாத்துக்கும் முன்னால் முளைச்சது யாருன்னா சிவபெருமான். அதான் இங்கே முளைத்துங்கிறாரு. பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளிப்பரப்பே, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒளிப்பரப்பே அப்படின்னு அர்த்தம். படரும்னா எல்லா இடத்திலும் படர்ந்திருக்கிற, நீக்கமர நிறைந்திருக்கிற ஒளிப்பரப்பே, ஒளிப்பிளம்பே. நீர் உறுதியே, தண்ணிக்குள்ள நெருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. வடமுகாக்கினின்னு சொல்றது உண்டு, ஒரு சொல். அது தண்ணிக்குள்ளே நெருப்பு, நீர் தீ இருக்குன்னு. நீர் ஒரு தீயே, நீரில் தோன்றுகிற வடமுகாக்கினி போன்றவனே. நினைவதேல் அறிய, நினைப்பதற்கு அருமையான. நின்மலா, மலங்கள் இல்லாத தூயவன். மலம், நம்மளாம் மலங்கள் உடையவர்கள். சிவபெருமானுக்கு மலங்கள் எதுவும் இல்லை. மலங்கள்னா என்ன?
ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அதனால நின்மலன், நின்மலா மலங்களற்ற தூயவனே, நின் அருள் வெள்ள, உன்னுடைய திருவருளாகிய வெள்ளம் பாய்கிற திருவருள் வெள்ளம் அப்படியே வந்து சிந்தையில் பாய்தான். தண்ணி வயலில் பாய்ஞ்சா நெல் விளையும். அருள் வெள்ளம் சிந்தையில் பாய்ந்தால் பக்தி வளரும். அவ்வளவுதான். சீருரு சிந்தை சிறப்பு பொருந்திய அடியாரது சித்தத்தில் எழுந்ததோர் தேனே, எழுந்து சுவை தரும் ஒப்பற்ற தேன் போன்றவனே, திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, யார் உறவு எனக்கு? நீ எனக்கு வந்துட்டீன்னா எனக்கு உறவாக இருப்பவர் யார்? இங்கு யார் அயலுள்ளார்? எனக்கு இங்கே அயலாக இருப்பவர் யார்? வேணுங்கிறவ யாரு, வேண்டாதங்கிறவ யாருன்னு அர்த்தம். ஆனந்தமாக்கும் என் ஜோதி, பேரின்பத்தை உண்டாக்குகிற என் ஒளியுடை பெருமானே. அவ்வளவுதான் இதுக்கு பொருள். பார்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே, நீருறுதியே நினைவதேல் அரிய நின்மலான் நின்னருள் வெள்ள, சீர் உரு சிறப்பு உருகின்ற சிந்தை எழுந்ததோர் தேனே, திருப்பெருந்துறை. அதாவது சிவபெருமானை நினைச்சாலே மனசுல தேன் மாதிரி இனிக்குது. திருப்பெருந்துறை உரை சிவனே, யார் உறவு எனக்கு? இங்கு ஆர் அயல் உள்ளார்? ஆனந்தம் ஆக்குமென் ஜோதி, எனக்கு பேரின்பத்தை தருகின்ற ஜோதி வடிவான பெருமானே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அடுத்தது பாடல் எண் 9. ஜோதியாய் தோன்றும் உருவமே. நீங்க நிறைய இடத்துல இந்த ஒளி ஜோதி இதை சொல்லிட்டே வர்றாரு. வள்ளலார் என்ன பண்ணார் தெரியுமா? ஆரம்பத்தில் பிள்ளையாரை பாடினாரு, கந்தகோட்டத்தில் முருகனை பாடினாரு, அப்புறம் வந்து திருவொற்றியூரில் போய் தியாகராஜ சுவாமியை பாடினாரு, ஒவ்வொரு சாமியாக பாடினாரு, எல்லாத்தையும் பாடி முடிச்சிட்டாரு. அவர் கடைசி காலத்தில் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விட்டுருங்கய்யா, கடவுள் என்பவன் ஜோதி வடிவானவன், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற முடிவுக்கு வள்ளலார் வந்தார். அதே மாதிரி தான் மாணிக்க வாசகர் சிவபெருமானை ஒளி வடிவானவன், ஜோதி மயமானவன். நம்ம கண்ணை மூடினாலும் நமக்கு புருவ மத்தியில் ஒளிதான் தெரியும், உற்று உற்று பார்த்தால் ஒளிதான் தெரியும். அதனால ஒளி வடிவாக இருக்கிற சிவபெருமான் ஜோதியாய் தோன்றும் உருவமே. ஜோதினா சுடர், இந்த விளக்கில் எரியிற சுடருக்கு ஒரு வடிவம் இருக்குல்ல, இப்படி நீளமாக எரியுது இல்லை, அதெல்லாம் அதுக்கு உருவம்னு சொல்றாரு. ஆனால் அவருக்கு உருவம் உண்டா? சிவபெருமானுக்கு இல்லை. அதனால அருவாம் ஒருவனே, உருவம் இல்லாத ஒரு ஒப்பற்ற பெருமானே. ஒருவன்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்வார். ஒருவன்னா ஒப்பற்றவன் அர்த்தம். அருவாம் ஒருவனே, உருவமே இல்லாத ஒப்பற்றவனே, சொல்லுதற்கு அரிய, நம்ம வாக்கினால் சொல்லுவதற்கு அருமையான ஆதியே, முதல் பொருள் நீதாயா, நடுவே நடுவுலை நீத, அந்தமே முடிவிலை நீந்த. ஆதினா தொடக்கம், நடுனா நடு இடை, அந்தம்னா முடிவு. ஆதியே நடுவே அந்தமேன்னு சிவபெருமானை விழிக்கிறார். பந்தம் அறுக்கும், என்னுடைய பிறவி பிணியை அறுக்கின்ற ஆனந்த மாகடலே, பேரின்ப பெருங்கடலே. தீதிலா, தீது கலவாத, தீமை கலவாத நன்மை. நன்மைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் இவர் என்ன சொல்றாரு? தீதிலா நன்மை, தீமை கலவாத நன்மை திருவருள் குன்றே. மலையாம், திருவருள் மலைங்கிறாரு. திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கிற சிவபெருமானே, யாது நீ போவதோர் வகையெனக்கருளாய். நீ வந்த உன்னுடைய இணையடியை எனக்கு தந்த,
வந்து நின் இணையடி தந்தே யாது நீ போவதோர் வகையெனக்கு அருளாய். உன்னுடைய திருவடியை எனக்கு தந்துட்டு நீ எங்க போற? யாது நீ போவது ஓர் வகை, நீ என்னை விட்டு போகின்ற வகை யாது, எனக்கு அதனை சொல்லி அருளுவாயாக அப்படிங்கிறது இந்த பாடல். ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தமறுக்கும் ஆனந்தமாகடலே தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறை உரை சிவனே யாது நீ போவதோர் வகையனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே. அப்புறம் 10வது பாடல் பல பேரும் மனப்பாடம் பண்ண பாட்டு, அருமையான பாட்டு. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கராய் ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடனிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே. என்ன சொல்றாரு சிவபெருமானே? ஒன்ன நீ எனக்கு கொடுத்துட்ட, என்ன நீ எடுத்துக்கிட்ட, இல்லை யாரு கெட்டிக்கார்? தந்தது உந்தன்னை, நான் அனுபவிக்கும்படி எனக்கு தந்தது ஒன்ன, கொண்டது எந்தன்னை, அதற்கு பதிலாக நீ என்னிடம் ஏற்றுக்கொண்டது என்னை. சங்கரா, சங்கரான்னா இன்பம் தருபவன் அர்த்தம். சங்கரா யார்களோ சதுரர், நம்ம 2 பேர்ல யாரு கெட்டிக்காரன்? சதுரர்னா கெட்டிக்காரன். யாரு கெட்டிக்காரன் அப்படின்னு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டுட்டு ஒன்ன நீ எனக்கு தந்ததுனால நான் முடிவில்லாத இன்பத்தை பெற்றேன், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், எல்லையில்லாத முடிவில்லாத பேரானந்த பேரின்பத்தை நான் பெற்றேன். எங்கிட்ட இருந்து உனக்கு என்னையா கிடைச்சிச்சு? யாது நீ பெற்றது ஒன்று, நீ என்னிடத்தில் பெற்றது ஒன்று உண்டா? யாது நீ பெற்றது ஒன்று என்பால் எங்கிட்ட இருந்து உனக்கு ஒன்றும் கிடைக்கல. சிந்தையே எனது சித்தத்தையே கோயில் கொண்ட திருக்கோயிலாக கொண்ட எம்பெருமான் எங்கள் பெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே எந்தையே எங்க அப்பாவே ஈசா எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவனே. ஈசன்னா ஐஸ்வர்யங்களை உடையவன். உடல் இடம் கொண்டாய், என்னுடைய உடலை உன்னுடைய இருப்பிடமாக கொண்டாய். யான் இதற்கு, நான் இந்த உதவிக்கு இளன் ஓர் கைமாறே, எந்த பிரதி உபகாரமும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன், கைமாறே செய்ய முடியாது அப்படிங்கிறார். அருமையான பாட்டு. சிவபெருமான்டேந்து இவர் பெற்றது அந்தமொன்றில்லா ஆனந்தம். சிவபெருமான் இவர்கிட்டேருந்து என்ன பெற்றார் அப்படின்னு இவர் கேள்வி கேட்டுட்டு நீ ஒன்றும் பெறலைன்னு சொல்றாரு. அப்படி ஒரு அருமையான பாடல். ஆனால் ராய சொக்கலிங்கனார்னு ஒருத்தர் இருந்தார் காரைக்குடியில். அவருக்கு தமிழ் கடல்னு பேர். இப்போ இந்த பாட்டை பார்த்தா யார் சதுரருங்கிற கேள்விக்கு என்ன பதில் வரும்? யார் கெட்டிக்காரர்? மாணிக்க வாசகர் தான் கெட்டிக்காரர். ஏன்னா அவர் தான் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றார், சிவபெருமான் ஒன்றும் பெறலை. அப்போ மாணிக்க வாசகர் தானே கெட்டிக்காரர். ராயசோ சொல்றாரு அதெல்லாம் இல்லைங்க, சிவபெருமான் தான் கெட்டிக்காரர். ஏன் சிவபெருமான் கெட்டிக்காரர்னா, சிவபெருமான் இந்த மாணிக்க வாசகத்திலிருந்து திருவாசகம்னு ஒரு நூலை பெற்று விட்டார். இந்த திருவாசகம் ஒன்று வச்சே எல்லா ஆட்களையும் அவர் இழுத்துருவார். திருவாசகம் படிக்கிறவங்கெல்லாம் சிவபெருமானை நோக்கித்தானே சிந்தனை செலுத்தி ஆக வேணும். அதனால அவருக்கு யார் கெட்டிக்காரர்னா சிவபெருமான் கெட்டிக்காரர். ஏன்னா அவருக்கு திருவாசகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ராயசோ சொல்லுவார். அதுவும் ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது.
தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கராய் ஆர்கொலோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுடை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே. இந்த அருமையான பாடலோடு இந்த கோயில் திருப்பதிகம் நிறைவு பெறுகிறது. இதுக்கு அடுத்து செத்திலாபத்து அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.